ஏடா மனே இங்க என்னத்தையா குடு சொல்லுங்க இப்படி நான் இது சரி அதை விட எனக்கு ஃபீஸ் கட்ட காசு பத்தல ஒரு 2000 ரூபா கொடுப்பா. காசுக்கு மட்டும் தான் அந்த அப்பா தேவைப்படுறேல. சரி விடு, நான் வச்சிருந்த 13,000த்துல 3000 ரூபாய் சரக்கு அடிச்சுட்டு 10,000 ரூபாய் உன் ரூம்ல என் சட்டையில வச்சிருக்கேன். என்னது ஏறும்ல ஓன் சட்டியா? ஏன் ஒரு ரூம்ல என் சட்டை இருக்க கூடாதா? யோ அது ஏன் காசியா? நானே 15,000க்கு இன்னும் 2000 ரூபாய் வேணும் ஓன்ட்ட கேட்டா நீ ஏன் காசு எனக்கு திருப்பி தரையா? என்னப்பா சொல்ற? அது உன் காசா? அப்பாவுக்கு தெரியாதப்பா, மன்னிச்சிரியா? ஐயோ குடியோ கபோதி. ஏய் இங்க போற இந்த ஆளு நான் ஃபீஸ் கட்டுற காசுல சரக்கு அடிச்சேன் கபோதி. நீ ஒரு 5000 ரூபா தான் குடுறா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு திருப்பி தரேன்டா. எனக்கு இருந்தாலும் இப்படிதான் பண்ணாரு. சரி விட 5000 தானே பாத்துக்கலாம். நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னா நான் வேலைக்கு போறேன். நீ நல்லா படிச்சு செருப்பு அழைச்ச கதை தான் கேட்கல. உன்ட்ட ஒரு 5000 ரூபா தான் குடுறான்னு தான் கேட்கிறேன். நேத்தாண்டா சம்பளம் ஏறிச்சு. ஒரு ரூம்ல என் சட்டையில ஒரு 7000 இருக்கு, அதை போய் எடுத்துக்கா. எந்த கலர் சட்டடா? அந்த சிவப்பு கலர் சட்டையிலடா. டேய் அது ஏன் சட்டடா? இப்படி மாறி மாறி ஏன் காசுல குடிச்சு வந்து ஏன் உயிர் எடுக்கிறீங்க? என்னது ஓ சட்டையா? அதான் நான் பார்த்தேன். எப்ப நம்ம சட்டையில 10,000 இருக்குது? உங்களா அல்ல அப்பே நல்ல அண்ணே. நம்ம வந்து வீட்டு விட்டு கிளம்புறா. போகும்போது ஒரு கட்டிங் போட்டு போடா. நல்லா படிச்சு பாஸ் பண்ணுவாங்க.